பிரைஸ் தி லார்ட். நல்லொரு நாளை ஆண்டவர் கொடுத்தக்க நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசியன்ஸ் சாப்டர் 4 வேர்ட்ஸ் 2. இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆமென். இந்த 8ஆம் மாதம் 2ஆம் நாளிலே ஆவியானவர் நம்மோடு பேசுகிறது, இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் வாய்க்க செய்யணுமானால் நாம் அந்த காரியம் வாய்க்கு செய்கிற வரைக்கும் இடவிடாமல் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். ஆமென். இடவிடாமல் ஜெபிக்க வேண்டும், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். ஒரு உணர்வு இருக்கணும், ஒரு உற்சாகம், ஒரு வைராக்கியம். அந்த காரியம் வாய்க்கு செய்கிற வரைக்கும், அது கிடைக்கிற வரைக்கும் ஆமென், அழுத்தமா, ஆழமா, ஊக்கமா தேவ சமூகத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆயத்தமாகும். நிச்சயமா இந்த நாட்கள் ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் இன்னைக்கு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.